7 ways to save money with low income தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லோ இன்கம் ப்ராக்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோ இன்கம் அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000லேருந்து ஒரு 20,000 வரைக்கும் சேலரி வந்தாலே நீங்கள் லோ இன்கம் தான். பட் அதே டைம் நீங்கள் ஃபேமிலியாக மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000லேருந்து 50,000 வந்தால் கூட நீங்கள் லோ இன்கம் தான். ஏன்னா ஃபேமிலியாக இருக்கும்போது நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ரெண்டுக்கே ஜாஸ்தியான அமௌண்ட்டு போகும், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஃபீஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய அமௌண்ட் போகும். ஸோ 40 to 50 லோ இன்கமில் தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிளாக இருக்கும்போது 15K to 20K வந்து லோ இன்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போது நம்ம லோ இன்கமில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதே டைம் டெப்ட்டுக்குள்ளே போகாமல் இருக்கணும், கடனே வாங்காமல் கடனுக்குள்ளே போகாமல் இருக்கிறது தான் வந்துட்டு லோ இன்கமில் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் எடுக்கிற ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு பண்ணதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அது என்னென்னங்கிறத நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஓல்டு வீடியோஸில். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி தான் உங்களால் பில்டு பண்ண முடியும். ஸோ அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்த உடனேவே உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு 10% அமௌண்ட் எடுத்து நீங்கள் மாற்றி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்க, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் 10% அமௌண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 20,000 ருபீஸ் நம்ம சேலரி எடுத்துக்கலாம். ஸோ 20,000ஓட 10% வந்து ஒரு 2,000 அமௌண்ட் இல்லையா? ஸோ 2,000 ருபீஸ் எடுத்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஒன்று வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ஸ்பெண்டிங் எல்லாமே பண்ணணும், செலவுகள் எல்லாமே சேலரி அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ணணும். ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரு பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் பேங்க்ஸ் கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 10% எடுத்து மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 20,000ல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18,000 ருபீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 18,000 ருபீஸ் தான் நம்மளுடைய பேசிக். இதை வச்சு தான் நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸும் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10% அமௌண்ட் உங்களுடைய காசே இல்லை அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேலரியே 18,000 ருபீஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி ஒரு 20,000 இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 20,000 இருக்காது இல்லையா? கொஞ்சம் ஒரு சேஞ்ச் அமௌண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ 20,000 அண்ட் அப்புறம் ஒரு 250 அப்படி ஏதாச்சும் ஒரு சில்லற அமௌண்ட் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் 2 விதமான சேவிங்ஸ் இப்போ பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஒரு சில்லற அமௌண்ட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படி கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் இதுவுமே சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் விதமான சேவிங்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக உங்களுடைய பட்ஜெட்டிங்கை பண்ணுறீங்க. ஸோ பட்ஜெட் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த 18,000 ருபீஸில் நீங்கள் பட்ஜெட் போடணும். ஸோ 18,000 ருபீஸில் தான் உங்களுடைய பட்ஜெட்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு லோ இன்கமில் இருக்கும்போது பட்ஜெட் எப்படி வரும் அப்படின்னா நீட்ஸுக்கு நீங்கள் 70% கொடுப்பீங்க, நெக்ஸ்ட்டு வாண்ட்ஸுக்கு 10%, அப்புறம் உங்களுடைய சேவிங்ஸுக்கு 20%. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஹையர் இன்கம் ப்ராக்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா இது இப்படி இருக்காது, இது சேஞ்ச் ஆகும். 50-30-20 ரூல் வரும். பட் நீங்கள் லோ இன்கமில் இருக்கும்போது உங்களுடைய நீட்ஸுக்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியான காசு போகிறது மாதிரி இருக்கும். பேசிக்கான ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெண்டிங்க்கு தேவை இல்லையா? ஸோ அதனால் 70% நீங்கள் உங்களுடைய நீட்ஸுக்காக வச்சுக்கலாம். ஸோ 18,000ல் 70% வந்து 12,600 ருபீஸ் கிட்ட வரும். இது நீங்கள் உங்களுடைய நீட்ஸுக்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய வாண்ட்ஸுக்கு 10% வச்சுக்கலாம், 1,800 ருபீஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸுக்கு வந்து 3,600 ருபீஸ் 20% நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாண்ட்ஸ் இருக்கு இல்லையா 1,800 ருபீஸ், இது வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு செலவாகும்னு சொல்ல முடியாது. சில மந்த் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸில் போட்டுடுறீங்க.
ஸோ அதுவும் ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டாக வரும். பட் இது எல்லா மாதமும் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த மந்த் உங்களுக்கு வந்து வாண்ட்ஸுக்கு தேவைப்படலை அப்படின்னா மட்டுமே தான் சேவிங்ஸுக்கு போக முடியும். ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு பஃபர் அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் கம்பல்சரியாக நீங்கள் மந்த்லி எடுத்து மாற்றிடணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 3600 ருபீஸ். ஸோ இப்போ டோட்டலாக 3 விதமான சேவிங்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து 10% அமௌண்ட் 2000 ருபீஸை மாற்றிட்டீங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சில்லற அமௌண்ட், சின்ன ஒரு அமௌண்ட்டை மாற்றிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு 3600 ருபீஸ், அதாவது அதை வந்துட்டு சேவிங்ஸுக்கு மாற்றிட்டீங்க. ஸோ 3 விதமான சேவிங்ஸ் இப்போ பண்ணியாச்சு. இனி நம்ம 4வது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் ஏதாச்சும் வரும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்பெனிலேருந்து இயர் எண்ட் போனஸ் கொடுக்கலாம், அப்புறம் ஃபெஸ்டிவல் போனஸ் ஏதாச்சும் கிடைக்கலாம், அப்புறம் வேறு என்ன, அப்புறம் ப்ரைஸ் மணி ஏதாச்சும் கிடச்சிதுச்சுன்னா, அப்புறம் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னா, இல்லை கேஷ் கிஃப்ட்ஸ் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா, இல்லை கேஷ் பேக்ஸ் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து அப்படியே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுறங்க. ஸோ இது உங்கள் கையில் நீங்கள் செலவுக்காக வச்சுக்கக்கூடாது. இது எல்லாமே உங்களுடைய எக்ஸ்ட்ரா கேஷ் அப்படியே கன்சிடர் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும். இப்போது போனஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3000 ருபீஸுக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு எஃப்டி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 3000 ருபீஸுக்கு ஒரு எஃப்டி போட்டுக்கலாம். ஸோ அந்த எஃப்டிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் 3000 ருபீஸுக்கு கம்மியாக இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் லிக்விடாகவே வச்சுக்கோங்க. பட் 3000ம் 3000க்கு மேலேயும் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக எஃப்டியாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இது எப்போவுமே கிடைக்காது, இந்த கேஷ் எப்போவாச்சும் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்குமோ உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆர்டியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு 5000 இல்லை 10,000 ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு எஃப்டி க்ரியேட் பண்ணணும். ஸோ 10,000 ருபீஸுக்கு நீங்கள் ஒரு எஃப்டி க்ரியேட் பண்ணீங்கன்னா மந்த்லி ஒரு 100 ருபீஸ் கிட்ட எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே எடுத்து நீங்கள் ஆர்டியில் போட்டுருங்க. காசு நீங்கள் அப்படியே எடுத்து ஆர்டியில் போட்டுடலாம். ஸோ ஆர்டி வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து மந்த்லி வந்துகிட்டே இருக்குமா? ஸோ அப்போ நீங்கள் ஆர்டியும் மந்த்லி பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு 1 இயர் இல்லாட்டினா ஒரு 2 இயர் ஆர்டி போடுங்க. ஸோ 1 இயர் இல்லாட்டினா ஒரு 2 இயர் தாண்டி பார்க்கும்போது அதுவே கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக பில்ட் ஆகியிருக்கும். ஒரு 1000 ருபீஸ் இல்லாட்டினா ஒரு 2000 ருபீஸ், இப்படி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி பில்ட் ஆகியிருக்கும். ஸோ இதையும் எடுத்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கூட சேர்த்து அதுக்காகவும் நீங்கள் ஒரு எஃப்டி கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணுறீங்க, அதில் வர இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆர்டியை திருப்பி நீங்கள் எஃப்டி ஆக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு காம்பவுண்டிங் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்த லோ இன்கமில் வச்சு போக முடியாது இல்லையா? ஏன்னா லாஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது, இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடவும் முடியாது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னா நாம ஃபஸ்ட்டு சின்னதான ஒரு அமௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு பர்டிகுலரான ஒரு சேவிங்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் லோ இன்கமில் இருக்கும்போது. ஸோ அதுக்கு வந்துட்டு இது பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். லோ இன்கமில் இருக்கும்போது எப்போவுமே ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதாவது ஸ்மால் சேவிங்ஸ் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு மணி சேவிங் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் வந்து இந்த ஸ்மால் சேவிங்ஸில் வந்துட்டு சின்னதாக ஒரு 10 ருபீஸை சேர்க்குறது, இல்லாட்டினா ஒரு 50 ருபீஸை சேர்க்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேர்க்குறது அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிலவங்க வந்து புதுசாக கிடைக்கிற 10 ருபி காயின்ஸ் இல்லாட்டினா ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நோட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சேர்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடப் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட் 1000 2000 அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து நிற்கும். இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி ஒரு 10 ருபீஸ் சேர்க்குறது, அப்படி இல்லாட்டினா வீக்லி ஒரு 100 ருபீஸ், இப்படி ஏதாச்சும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது இதுவும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த ரெண்டில் உங்களால் எது பண்ண முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணி ரொம்ப அப்புறம் செலவுக்கே காசு இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ மினிமமாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்னாலும் போதும். சேவிங்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கம்மியான சேவிங்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாக சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு வாங்க. இதுவும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு எஃப்டி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்லேருந்து ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும். அது என்னைக்கு அப்படின்னா உங்களுடைய சேலரி வர்றதுக்கு ப்ரீவியஸ் டே.
உங்களுடைய சேலரி வந்து மந்த் ஸ்டார்ட்டிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் மந்த் எண்ட் லாஸ்ட் டே வந்து இந்த சேலரி அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இதுவும் வந்துட்டு இது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். மேபி 200 ருபீஸாக இருந்தால் கூட நீங்கள் அதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு கூட சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா அதுவும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாக உங்களுக்கு சேவ் ஆகிட்டே வரும் இல்லையா? மேபி 200 இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு சம்டைம்ஸ் ஒரு 2000 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறீங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விதமான சேவிங்ஸ் தான். ஸோ டோட்டலாக நீங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது எப்போவுமே உங்களுடைய சேலரியிலேருந்து இன்டூ 3 டைம்ஸ் ஆன அமௌண்ட் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் இருக்கிற அமௌண்ட் தான் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20,000 ருபீஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸில் 60,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் பில்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 50,000 வாங்குறீங்க அப்படின்னா 1,50,000 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்டிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், லாங் டேர்ம் சேவிங் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்துட்டு இந்த காசு இவ்வளவுமே உங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் 20,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 வச்சு ஒரு 5 எஃப்டி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ 5 எஃப்டி ஃபார் 10,000 ருபீஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் லிக்விட் கேஷாகவே உங்கள் கையில் வச்சுக்கலாம், உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 50,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50,000 ருபீஸ் உங்களுடைய லிக்விட் கேஷாக நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். 1 லேக்குக்கு நீங்கள் ஒரு 10,000 அப்படி ஒரு 10 எஃப்டி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லிக்விட் கேஷாக இருக்கிறது உங்களுக்கு இம்மீடியட்டாக ஏதாச்சும் தேவைகள் வந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் இந்த அமௌண்ட் மட்டுமே தான் வச்சுக்கணும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் இது பில்டு பண்ணுறதுக்காக தான் இந்த எல்லா விதமான ஸ்டெப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்டு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் இன்வெஸ்டிங், லாங் டேர்ம் சேவிங்ஸ் அந்த மாதிரி போவோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஓல்டு வீடியோவில் நான் எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் லோ இன்கமில் இருக்கும்போது. ஸோ ஹை இன்கம் பீப்புள் எல்லாமே இது பார்த்து எடுத்துருவாங்க. பட் லோ இன்கமுக்கு தான் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் ப்ரீமியமில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பில்டு பண்ணுறதுக்காக நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு பர்டிகுலரான உங்களுக்கு அமௌண்ட் சேரும். ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.